ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்ட பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் இது வேணான்னு சொன்னேன்ல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தின உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. ஏன்னா என் எதுவும் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you. என்ன திருடுன நீ கேட்கணும். என்ன திருடுன? உன் இதயத்தை. வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ். காஃபிக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கைய கூட சுட்டுக்கிட்டேன். நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அது தொட்டு பார்க்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தர நானும் சாப்பிட்டுருவேன். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க? ஒன் ட்ரெயின் டிக்கெட். நான் என்ன பண்றது? போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். போக விரும்பலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. சத்தியமா நான் உன்னை போக விட மாட்டேன். நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேக்குறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்குமாவது சம்பந்தம் இருக்கா? தெரியல. உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன். சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன விரும்புறீங்க நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் என் ஞாபகமா இது